Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 2 power play. இதுல page number 39 ல a different way to say your age இந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். எப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம என்ன பார்த்தோம், லார்ஜர் நம்பரை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ் ஒன்லி. இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம், அதாவது ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், இயர்ஸ், அந்த மாதிரி டிகேட்ஸ், அந்த மாதிரி இருக்கிறத எப்படி வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். இன் பேஜ் நம்பர் 39. How old are you? Asked S2. This is a conversation between S2 and Roxy again. S2 என்ன கேக்குறா, how old are you அப்படின்னு கேட்டோன்னே, I completed 13 years a few weeks ago, said Roxy. ஸோ எனக்கு வந்து 13 இயர்ஸ் வந்து ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு சொன்னோடனே ஹவு ஓல்ட் ஆர் யூ ஆஸ்ட் S2 அகெயின். S2 வந்து அகெயின் கேட்குறா உன்னோட ஏஜ் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த டிஃப்ரெண்ட் வே வந்து ராக்ஸி வந்து பதில் சொல்றான். எப்படின்னா, ஐ எம் 4840 days ஓல்டு டுடே அப்படின்னு சொல்றான். இந்த வேல்யூ எப்படி வந்தது 4840ன்றது? ஸோ 13 இயர்ஸ்னு இருக்கு, கரெக்டா? ஸோ 13 இயர்ஸ் அவங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண போறாங்க. ஓகே, நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் தெரியும். இந்த மீட்டர்ஸ், மில்லி மீட்டர்ஸ், அந்த கன்வர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா லார்ஜர் யூனிட்ல இருந்து ஸ்மாலர் யூனிட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வி வில் மல்டிப்ளை. அதே வந்து ஸ்மாலர் டு பிக்கர் போகும்போது வி வில் டிவைட். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் எல்லாத்துலேயுமே. ஓகே, இப்போ இயர்ல இருந்து டேஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இயர்ன்றது பிகர் யூனிட், டேஸ்ன்றது ஸ்மாலர் யூனிட். 1 year இஸ் ஈக்குவல் டு 365 days அப்படின்னு தெரியும். அப்போ 13 years ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 365 into 13. ஓகேவா? ஸோ 365யும் 13யும் மல்டிப்ளை பண்ணோம்னா யூ வில் கெட் 4745 டேஸ்னு வரும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல அவ எதுக்காக 4840 டேஸ்னு சொல்லியிருக்கா? ஒன்று, 13 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 365 டேஸ்ன்றது இட்ஸ் ஃபார் நார்மல் இயர். இதுக்கு நடுவில் வந்து லீப் இயரும் வரும், கரெக்டா? லீப் இயரும் வரும் போது தட் வில் பி 366 டேஸ். ஸோ ஒரு 13 இயர்ஸ்ல எத்தனை லீப் இயர்ஸ் வரலாம் உங்களுக்கு? ஒரு 3 to 4 லீப் இயர்ஸ் வரலாம். ஓகேவா? 3 to 4 லீப் இயர்ஸ் வரும், அதாவது எக்ஸ்ட்ரா டேஸ் 3 to 4 எக்ஸ்ட்ரா டேஸ் வரலாம். ஸோ இந்த 4745ஓட சரி நான் வந்து ஒரு 3 days எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் ஃபார் த லீப் இயர். நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்லியிருக்கா? 13 years a few weeks backன்னு சொல்லியிருக்கா. ஸோ ஒரு ஃபியூ வீக்ஸையும் ஆட் பண்ணி அவன் என்னன்னு சொல்லியிருக்கா? 4840 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஸோ 4745 plus 3 plus அந்த ஃபியூ வீக்ஸோட ஆட் பண்ணா 4840 டேஸ் அப்படின்ற மாதிரி ராக்ஸி சொல்லியிருக்கான். S2 திருப்பி கேட்குறா, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்ட்டு. ஐ ஆம் டேஷ் ஹவர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்லியிருக்கான் ராக்ஸி. ஓகே, இப்போ என்ன இருக்கு? நம்ம டேஸ்ல இருந்து ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் வந்து ராக்ஸி சொல்லியிருக்கிறனால எத்தனை டேஸ் சொல்லியிருந்தா? 4840 டேஸ்ன்னு சொல்லியிருந்தா. இப்போ 1 day ஈக்குவல் டு 24 hours. ஓகே, இப்போ 4840 டேஸ் ஈக்குவல் டு எத்தனை ஹவர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுலயும் பாத்தீங்கன்னா டேஸ்ன்றது பிகர் யூனிட், ஹவர்ஸ்ன்றது வந்து ஸ்மாலர் யூனிட். ஸோ 4840 into 24. ஓகேவா? ஸோ இன்டூ 24 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 1,16,160 ஹவர்ஸ்னு வரும். ஸோ இப்போ இது லாங்கா போதா? இதை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் நம்ம எழுதலாமா? என்ன சயின்டிபிக் நோட்டேஷனே நம்ம ட்ரை பண்ணலாம். சயின்டிபிக் நோட்டேஷன் என்னன்னா, இந்த 1க்கு அப்புறம் நம்ம வந்து டெசிமல் பிளேஸ் வைக்கணும். டெசிமல் பாயிண்ட்டை வந்து இந்த இடத்துல வைக்கணும். ஆக்சுவலி அது ஒரு டெசிமல் பாயிண்ட்டும் இல்லைன்னா மீனிங் என்ன? ரைட் மோஸ்ட் கார்னர்ல டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஹாவ் டு மூவ் இட் ஃப்ரம் ஹியர். இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நீங்க மூவ் பண்ணணும். அப்ப எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணிருக்கணும்? 1 2 3 4 5 ஜம்ப்ஸ் பண்ணிருக்கணும். ஸோ இட் இஸ் 1.1616 into 10 power 5. ஏன்னா 5 ஜம்ப்ஸ் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் பண்ணிருக்கனால 1.1616 into 10 power 5 hours அப்படின்னு எழுதலாம். இல்ல அப்ராக்சிமேட்லி இட் இஸ் 1.16 into 10 power 5 hours அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து 1.16 into 10 power hours old அப்படின்ற மாதிரி எழுதலாம். இதுல அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? மேக் அன் எஸ்டிமேட் பிஃபோர் ஃபைண்டிங் திஸ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னா இந்த 4840 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம 5000 வச்சுக்கலாம். 5000 into 24 அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா 24 into 5
எவ்வளோ வரும் 5 2s are I'm sorry 5 4s are 20 carry over to 5 2s are 10 11 12 120 followed by 3 zeros. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 அப்போ எவ்வளோ வரும் 1.2 into 10 power 5ன்னு வரும் அப்ராக்சிமேட்லி. இது வந்து அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்கிறனால நம்ம இந்த 4840ன்றதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 5000 எடுத்துக்கிட்டோம். அதோட 24 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டட் வேல்யூ எவ்வளோ வருது 1.2 into 10 power 5ன்னு வருது. இது வந்து ஆக்சுவல் வேல்யூ. ஆக்சுவல் வேல்யூ என்ன வருது? இட் இஸ் 1.16 into 10 power 5 hours. இது வந்து எஸ்டிமேஷன், எஸ்டிமேட்டட் வேல்யூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மள எஸ்டிமேட் பண்ண சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட இவ்வளோதான் வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதுதான் இது கான்செப்ட். ஓகே, இப்போ வந்து S2 என்ன சொல்றான்னா I am 4070 days old today. Can you find out my date of birth? இப்போ S2 வந்து என்னோட ஏஜ் வந்து 7040 டேஸ், என்னோட வயசு என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றா. இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம், டுடே இன்னையோட டேட் தெரிஞ்சாதான் நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த் கண்டுபிடிக்க முடியும். இன்னையோட டேட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, சே டுடே இஸ் 11th of May 2026. இன்னையோட டேட் இது வந்து எவ்ரிடே இது மாறும். இன்னையோட டேட் படி பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து 11th May 2026. ஓகே, ஸோ வந்து அவ எத்தனை டேஸ் ஓல்டுன்னு சொல்றா? 4070 டேஸ் ஓல்டுன்னு சொல்றா. கரெக்ட், 4070 டேஸ் ஓல்டு. ஓகே, இப்போ வந்து 1 இயருக்கு வந்து 1 இயர் இஸ் ஈக்குவல் டு சேம் இதுதான், 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 365 டேஸ். ஓகே, அப்போ 4070 டேஸ் ஈக்குவல் டு எத்தனை இயர்ஸ்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்மாலர் யூனிட்ல இருந்து பிக்கர் யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். அதனால என்ன பண்ணணும், we have to divide it by 365. இப்போ 4070ன்றத I am going to divide it by 365. இப்போ நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ வரும், எனக்கு 11.15ன்னு வரும். ஓகே, so 4070 divided by 365 will be 11.15. 11 வரும். கோஷன்ட்ல வந்து கோஷன்ட் will be 11. கோஷன்ட் வந்து 11 வரும். ரிமைண்டர் வந்து 15 வரும். ஸோ கோஷன்ட்டை வந்து நம்ம இயர்ஸ்னு எடுத்துக்கலாம், ரிமைண்டரை வந்து டேஸ்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இட் வில் பி 11 years and 15 days. ஓகேவா? இப்போ 2026ல இருந்து இந்த 11 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்றேன். சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு என்ன வரும், 2015ன்னு வரும். ஸோ இயர் ஆஃப் பர்த் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 2015. கரெக்டா? ஸோ இயர் ஆஃப் பர்த் இஸ் 2015. இப்போ இந்த 15 டேஸ் இருக்கு. இந்த 15 டேஸை அப்படியே நீங்க பேக்வர்ட் கால்குலேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா 2015க்கு அப்புறம் எத்தனை லீப் இயர் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. 2015க்கு அப்புறம் என்னென்ன லீப் இயர்லாம் இருக்கு நமக்கு, 2016 இருக்கா, நெக்ஸ்ட் 2020 இருக்கு, நெக்ஸ்ட் 2024 இருக்கு. ஸோ 3 நாள் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? அந்த 3 நாளை ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். 15ல இருந்து அந்த 3 டேஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இது புரியுதா ஏன்ட்டு? ஏன்னா நம்ம வந்து 365க்கு தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதுல 3 இயர்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா 3 டேஸ் வரனால இந்த 15ல இருந்து அந்த 3 டேஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும், 15 minus 3 will be 12 days. ஓகேவா? இன்னும் வந்து 12 டேஸ் நம்ம பேக்வர்ட்ல போகணும். இன்னைக்கு வந்து 11th மே அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 11th மேன்றனால 11th மேக்கு நீங்க 12 டேஸ் பின்னாடி போனீங்கன்னா ஸோ 11 டேஸ் மேல போயிடுமா? அப்போ ஏப்ரல் 30th வரும். கரெக்ட்? ஸோ ஏப்ரல் 30th when is my birthday அப்படின்றதுக்கு 30 ஏப்ரல். ஸோ 34/2000 என்ன இயர் வந்தது நம்மளுக்கு, 2015 வந்தது. 2015 was his birthday. was her birthday. ஸோ இத மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். லீப் இயரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த வே ஆஃப் கால்குலேட்டிங். இது கொஞ்சம் டயரிங், ஆனாலும் we can do it. ஓகே, நெக்ஸ்ட். If you have lived for a million seconds, how old would you be அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ மில்லியன் செகண்ட்ஸ், டோட்டல் செகண்ட்ஸ் எவ்வளோ, டோட்டல் செகண்ட்ஸ் வந்து
It's million. Millionனா எவ்வளோ 10 power 6. 1 into 10 power 6. 1 into 10 power 6 எழுதிக்கலாம். 1 followed by 6 zeros. இப்போ 1 dayல வந்து எத்தனை செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, செகண்ட்ஸ் per day is equal to 60 seconds into 60 minutes into 24 hours. இல்லையா, ஒரு நாளைக்கு 24 hours, அந்த 24 hours மினிட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா into 60, அந்த மினிட்ஸ் செகண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா into 60. So 60 into 60 into 24, which is 86,400 seconds. ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட்ஸ் இருக்கு. இப்போ டோட்டல் செகண்ட்ஸ் 10 power 6 அப்போ 10 power 6ல இருந்து இதை டிவைட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ நாள் வந்து நம்மளோட ஏஜ் என்ன, how old we are அப்படின்றது தெரிஞ்சிடும். we are இல்ல that person will be அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ 10 power 6 வந்து 86,400ஆல நம்ம வந்து இப்போ டிவைட் பண்ணலாம். ஸோ 1 followed by 6 zeros, 1 2 3 4 5 6 divided by 86,400, 0 gets cancelled. இப்போ என்ன பண்ணணும், 10,000 வந்து 864ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 11.574 டேஸ்னு வரும். ஓகேவா? ஸோ இப்படி ஜஸ்ட் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 11.574. இது வந்து ரொம்ப கம்மி இல்லையா? பில்லியன்னா கூட பரவாயில்ல, மில்லியன்னா நம்பர் ஆஃப் டேஸ் தான் இருக்கு, மந்த் ஓல்டு கூட கிடையாது. இட்ஸ் ஒன்லி லெஸ் தேன் 12 days. ஸோ லெஸ் தேன் 12 days. It will be less than 12 days. புரிஞ்சுதா இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னு? 12 daysக்கு கம்மியா தான் வந்து your age is less than 12 days. இதே பில்லியன்னா என்ன ஆகும், அது மேபி வந்து ஒரு 37 years அந்த மாதிரி வருமோ என்னமோ. we have to make the calculation. இது புரிஞ்சுதா எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றது? ஸோ கன்வர்ஷன், சிம்பிள் கன்வர்ஷன் தான். larger unit to smaller unit போனோம்னா we have to multiply accordingly. இதே smaller unit to larger unit போனோம்னா you have to divide. That's it. இப்போ வந்து ரியல் லைஃப்ல இந்த டைம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைம் இன் செகண்ட்ஸை வந்து ரியல் லைஃப்ல நடக்கிற சில ஈவெண்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணலாம். அது எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா டைம் என்ன வரும் அந்த டைம் லைன்ல ஒவ்வொரு இதுலயும் அப்படின்றத அப்படி பார்க்கலாம். இப்போ 10 power 0ன்றதை நம்ம 1ன்னு சொல்லலாம். ஸோ 1 செகண்ட்ன்றதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், 10 power 0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைம் டேக்கன் ஃபார் அ பால் த்ரோன் அப் டு fall back on the ground. அதாவது இப்போ பாலை நீங்க மேல தூக்கி போடுறீங்க, கீழே வர்றதுக்கு it will take only few seconds இல்லையா? ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம வந்து 10 power 0 யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து மேல இருந்து கீழே வரதுக்கு உங்களுக்கு 2 seconds ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 2 into 10 power 0 அப்படின்ற மாதிரி அதை ரெப்ரசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 10 power 1ன்றது என்னது, 10 seconds. ஸோ 10 secondsக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதாவது 10 secondsக்குள்ள ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, time blood takes to complete one full circulation through the body. பாடியை சுத்தி blood வந்து நம்ம full பாடியையும் சுத்திட்டு வர்றதுக்கு it will take 20 seconds. I mean the time taken அப்படின்றாங்க 10 to 20 seconds எடுத்துக்குமா. 10 to 20 secondsன்றதை எப்படி சொல்லலாம், நம்ம 1 into 10 power 1, அதுல இருந்து 2 into 10 power 1ன்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ 10ன்றதை வந்து எப்படி எழுதலாம், 1 into 10 power 1ன்னு எழுதலாம். இதே 2னா ஐ மீன் 20னா 2 into 10ன்னு சொல்லலாமா? 20ன்றது 2 into 10ன்னு சொல்லலாம், which can be written as 2 into 10 power 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? அவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுமா. the typical waiting time at a traffic signal. ஸோ 10 to 20 seconds தான் நம்ம வந்து டிராஃபிக் சிக்னல்ல வெயிட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து 30 seconds கூட ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் 10 power 2க்கு 10 power 2ன்றது எவ்வளோ, 100. ஓகேவா? இப்போ 100 செகண்ட்ஸ்ன்றது இப்போ என்ன ஆயிடுது, மினிட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. யூனிட் வந்து செகண்ட்ஸ்ல இருந்து இப்போ மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுது. எதுல இருந்து, 10 power 2ல. ஓகே, இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1.6 minutesன்றாங்க. ஸோ 100 செகண்ட்ஸ்ன்றத இப்போ நம்ம வந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 60. ஓகே, ஸோ 100 divided by 60, 0 gets cancelled. 10 by 6, 10 by 6 உடைய ஈக்குவலண்ட் இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிவைட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ என்ன, 10 வந்து 6ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 1.6666ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 1.6 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ஈவெண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஈவெண்ட், த டைம் நீடட் டு மேக் அ கப் ஆஃப் டீ. 5 to 10 minutesல வந்து நம்ம டீ மேக் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இது மினிட்ஸ்ல இருக்கு. அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க, 4 into 10 power 2, அதுல இருந்து 8 into 10 power 2 seconds ஆகும் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ இந்த கால்குலேஷன் அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 1.6 மினிட் 1.6 மினிட்ஸ்ன்றது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ எடுத்திருக்காங்க? 10⁻2 செகண்ட்ஸ்னு எடுத்திருக்காங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 1 மினிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அவங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க? 10⁻2 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.2 மினிட். 1.6 மினிட் 1.6 மினிட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10⁻2 செகண்ட்ஸ். அதுல இருந்து ஃபர்ஸ்ட் 1 மினிட்டுக்கு கண்டுபிடிங்க. இப்போ மெனில இருந்து 1 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு டிவைட். அந்த இது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஓகே, ஃப்ரம் மெனி டு 1 யூ ஹாவ் டு டிவைட். ஸோ மெனினா என்ன? 6 மினிட்ஸ்ன்றது மெனி, அதுல இருந்து 1 மினிட் கண்டுபிடிக்க போறோம் 1க்கு. ஸோ 10⁻2ல இருந்து 6 வந்து நம்ம டிவைட் பண்ணணும். இப்போதைக்கு டிவைட் பண்ண வேணா, we will keep it as it is. அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? 4 மினிட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். ஓகே, 5 to 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 to 10 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5 மினிட்டுக்கு கண்டுபிடிக்கலாமா? 5 மினிட்டுக்கு கண்டுபிடிக்கணும்னா இங்க என்ன பண்ணணும்? 1ல இருந்து இப்ப திருப்பி நம்ம மெனி கண்டுபிடிக்க போறோம். ஏன் ஃபர்ஸ்ட் மெனில இருந்து 1 கண்டுபிடிச்சா அடுத்து திருப்பி 1ல இருந்து மெனி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச கன்வர்ஷன் என்ன? 6 மினிட்ஸ்க்கு 10⁻2 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸ்க்கு எவ்வளவு ஆகும்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம். உங்களுக்கு வந்து டைரக்டாவே போட தெரிஞ்சதுன்னா நீங்க டைரக்டா போட்டுடலாம். போட தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஃபர்ஸ்ட் 1 மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, அடுத்தது 5 மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? 10⁻2 by 6 into 5. ஏன் இன்டூ 5? ஏன்னா 1ல இருந்து நம்ம மெனி கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ 10⁻2 by 6 into 5. அப்ப என்ன வரும்? 10⁻2 by 6. 10⁻2 1.6. சாரி, வெறும் 6ன்னு போட்டிருக்கேன். இட் இஸ் 1.6. ஓகேவா? 10⁻2 வந்து 1.6. 10⁻2 divided by 1.6 into 5. இதை வந்து நீங்க அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4ன்னு வரும். ஓகே, 5 divided by 1.6. இப்போ நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் வில் பி ஈக்குவல் டு 4. 4 into 10⁻2ன்னு வரும். அதே மாதிரி இப்போ என்ன ஆகுது? 5 to 10 மினிட்ஸா? இப்போ 10 மினிட்ஸ்ன்ற போது இன்டூ 10 அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். அந்த கன்வர்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், டைம் ஃபார் லைட் டு ரீச் த எர்த் ஃப்ரம் த சன் அபவுட் 8 மினிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 8 மினிட்ஸ்ன்றத நம்ம இப்போ என்ன பண்ணணும்? செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி கன்வெர்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே. ஓகே, 1.6 மினிட்ஸ்ன்றது 10⁻2 செகண்ட்ஸ். அப்போ 1 மினிட்ன்றது 10⁻2 divided by 1.6. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை மினிட்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும்? 8 மினிட்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 8 மினிட்ஸ்க்கு என்ன வரும்னா 10⁻2 by 1.6 into 8. இதுல வந்து கால்குலேஷன் ஈஸி, அதனால தான் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, 8 divided by 1.6. இப்போ 8ஐயும் 1.6ஐயும் நம்ம 8th டேபிள்லயே அடிக்கலாம். ஸோ இட் வில் பி 1. இந்த 1.6ன்றது என்ன வரும்? 0.2ன்னு வரும். ஓகேவா? 0.2ன்னு வரும். 0.2வையும் இப்போ 1ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னாலே இட் வில் பி 5. எப்படி 5 வந்தது? இப்போ 10⁻2 அப்படியே வச்சுக்கோங்க. 1 by 0.2வா? இப்போ என்ன பண்ணணும்? டினாமினேட்டர்ல வந்து டெசிமல் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டூ 10 இன்டூ 10 பண்ணணுமா? ஸோ இன்டூ 10 இன்டூ 10. அப்போ என்ன வரும்? 10⁻2 இன்டூ 10 by 0.2 into 10 will be 2. 10ஐயும் 2வையும் கேன்சல் பண்ணா 5 வரும். ஸோ 5 into 10⁻2ன்னு வரும். புரியுதா? இது எல்லாமே கன்வர்ஷன் எப்படின்னா இப்படிதான். ஃபர்ஸ்ட் மெனில இருந்து 1 கண்டுபிடிச்சிட்டு 1ல இருந்து அகைன் மெனி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அதனாலதான் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி 5 into 10⁻2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த இடத்துல ஒரு கார்ட்டூன் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தீஸ் layers it never gets cooked before 10 minutes அப்படின்ட்டு. ஒரு நூடுல்ஸ் பேக்கெட் இருக்கு, 2 மினிட்ஸ்ல குக் ஆயிடும்னு சொல்றாங்க. பட் இது வந்து 2 மினிட்ஸ்ல குக்கே ஆகாது. நம்ம வந்து ரியல் லைஃப்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். 2 மினிட்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக கொடுக்குறாங்க. தே ஷுட் அப்ராக்சிமேட் இட் as ஆர்டர் ஆஃப் 10⁻2 செகண்ட்ஸ் நூடுல்ஸ். That way, whether it takes 120 seconds or 900 seconds, the climb will be true. In terms of powerல போட்டோம்னா அது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ, ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ ரவுண்ட் ஆஃப் குள்ள வந்துடும். இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் கொடுத்துரும். அந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா அவங்களும் வந்து பொய் சொல்லல அப்படின்ற மாதிரி ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். பவர்ஸ்ல கொடுத்தா அது வந்து அவங்க சொல்றது தே ஆர் நாட் லையர்ஸ்ன்ற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு காமிக்கல் திங்கையே, ஒரு ஜோக்கையே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேத் பேசுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10⁻3 செகண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். 10⁻3ன்றது 1000. ஸோ 1000 செகண்ட்ஸை வந்து மினிட்ஸ்ல கன்வெர்ட் பண்றாங்க.
ஓகேவா? அது வந்து ஈக்குவல் டு 16.6 மினிட்ஸ். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க ஆக்சுவலி they are dividing it by 60. 1000 வந்து 60 ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ 16.6 மினிட்ஸ்னு வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்ஸ் இன் லோ எர்த் ஆர்பிட் டேக் பிட்வீன் 90 மினிட்ஸ் அப்ராக்சிமேட்லி 5.5 இன்டூ 10⁻³ செகண்ட்ஸ். கன்வர்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 1000 செகண்ட்ஸ்ன்றது 16.6 மினிட்ஸ். அதுல இருந்து 1 மினிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு 90 மினிட்ஸ்க்கு எவ்வளோன்ற மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. டு 2 hours டு கம்ப்ளீட் 1 full revolution around the earth. நெக்ஸ்ட் 10⁻⁴ செகண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். அதோட அப்ராக்சிமேட்டட் வேல்யூ வந்து செகண்ட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 3600. ஏன் டிவைடட் பை 3600? ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 60 ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது மினிட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு 60 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 60 இன்டூ 60 வில் பி 3600. அதனால 10⁻⁴ என்ன பண்றோம், நம்ம 3600 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் மினிட்ஸ்க்கு 10⁻3ன்றது இன் டேர்ம்ஸ் ஆஃப் மினிட்ஸ் பேசணும். 10⁻⁴ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டோம் பாருங்க. ஒவ்வொரு பவரோட வேல்யூ ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆக யூனிட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து த டைம் நீடட் டு டைஜஸ்ட் அ மீல். 3 to 4 ஹவர்ஸ்ல அது வந்து டைஜஸ்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா. அபவுட் 2 to 4 hours டு பாஸ் த்ரூ த ஸ்டமக். லைஃப் ஸ்பேன் ஆஃப் அன் அடல்ட் மே ஃப்ளைன்ற ஒரு இன்செக்ட் இருக்கு இல்லையா, அதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து இட் இஸ் அபவுட் அ டே, ஒரு நாள் தான் இருக்குமா, விச் இஸ் 9 இன்டூ 10⁻⁴ செகண்ட்ஸ். இப்போ 10⁻⁵ செகண்ட்ஸ்க்கு ஈக்குவலண்ட் வந்து 1.16 days அண்ட் 10⁻⁶ ஈக்குவலண்ட் வந்து 11.57 days. Think of some event or phenomena whose time is of the order of 10⁻⁵ seconds and 10⁻⁶ seconds and write them in scientific notation அப்படின்றாங்க. இப்போ 10⁻⁵க்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஃபார் 10⁻⁵. இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்மளுக்கு வந்து ஹாஃப் டேல எடுத்துடணும். ஹாஃப் டே இல்லைன்னா 1 day 1.5 daysல எடுத்துடணும். இப்போ 10⁻⁵ வந்து ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 1.16 daysன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 நாள்ல எடுக்கணும் அப்படின்னா வந்து ஃபில்மிங் அ ஷார்ட் ஃபில்ம், ஒரு ஷார்ட் மூவி எடுக்கணும்னா இட் டேக்ஸ் வந்து 1 day to 1.5 days இல்லை 2 days ஆகும். அது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் 10⁻⁵. அதுக்கப்புறமா வேற ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ சம்டைம்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து 2 daysலாம் நடக்கும். இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 days நடக்கும், 1.5 days அப்படின்ற மாதிரி நடக்கும். இது வந்து யூ கேன் டேக் இட் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதுக்கு வந்து டைம் டேக்கனை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபில்மிங்க்கு வந்து ஷூட்டிங் ஸ்கெடியூல் வந்து 1.2 இன்டூ 10⁻⁵ seconds. ஓகேவா? இப்போ வந்து 10⁻⁵ செகண்ட்ஸ்னாலே உங்களுக்கு வந்து 1.5 day 1 day ஆகுது. 1 day to 1.5 days ஆயிடுது. நம்மளுக்கு வந்து 1.2னா அதை விட கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10⁻⁶ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6க்கு வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ 10⁻⁶ ஈக்குவலண்ட் எவ்வளோனா நியர்லி வந்து ஒரு 11 to 12 days. 11 to 12 daysன்னும் போது இந்த கும்பமேளாலாம் நடக்கும் இல்லையா, இல்லைன்னா வந்து ஒலிம்பிக் ஈவெண்ட், அது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள். கும்பமேளா, அப்புறம் ஒலிம்பிக் ஈவெண்ட்ஸு. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து அந்த இன்குபேஷன் பீரியட் ஃபார் சிக்கன் எக், இன்குபேஷன் பீரியட் ஃபார் சிக்கன் எக்ஸ். இப்போ இது இந்த செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா, ஐ மீன் 10⁻⁵ இருக்கு இல்லையா, 10⁻⁵ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வி கேன் சே ஃபார் இந்த டூர்லாம் போவாங்கல்ல, 2 days டூர் அது மாதிரிலாம் போவாங்கல்ல, they will return in 1.5 days. அதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் 10⁻⁵ அண்ட் 10⁻⁶. இப்போ 10⁻⁶ வந்து இன் சயின்டிபிக் நோட்டேஷன் நம்ம எழுதணும் இல்லையா. இப்போ இன்குபேஷன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 1.2 இன்டூ 10⁻⁶ செகண்ட்ஸ், எல்லாமே வந்து செகண்ட்ஸ்ல எழுதணும். அதே மாதிரி வந்து இப்போ கும்பமேளா அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 இன்டூ 10⁻⁶ எழுதிக்கும், 10⁻⁶ செகண்ட்ஸ். இஸ் தட் கிளியர்? இப்போ 10⁻⁵ வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து டேஸ்க்கு போயிடுச்சு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஹவர்ஸ்ல இருந்து டே மினிட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம வந்து டிவைடட் பை 60 பண்ணோம். கரெக்ட்? செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்ஸ்க்கு டிவைடட் பை 60, செகண்ட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ்க்கு வந்து டிவைடட் பை 3600. இப்போ வந்து செகண்ட்ஸ்ல இருந்து டேஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 3600. ஃபர்தரா வந்து யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 24. கரெக்டா? அப்பதான் வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ன்றனால 24ஓலையும் டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பேசிக் கன்வர்ஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து 10 பவர் 7 பார்க்கலாம். 10 பவர் 7 வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 115.7 டேஸ். இல்லைனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் மந்த் சொல்லணும்னா டிவைடட் பை 30 அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு இது வச்சுக்கிறாங்க. டிவைடட் பை 30 இல்லை 31 அந்த மாதிரி இதில் டிவைடட் பை 30ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு கான்ஸ்டண்ட்டாக, அதனால தான் வந்து இந்த அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டிருக்காங்க. ஏன்னா அது 30 டேஸாகவும் இருக்கலாம், 31 டேஸாகவும் இருக்கலாம் அப்படின்றனால மந்த் கன்வர்ஷனுக்கு டிவைடட் பை 30 ஆர் 31 ஏதாவது ஒன்று பண்ணிங்கனாலும் அப்ராக்சிமேட் வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கன்வர்ஷனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு அந்த கரஸ்பாண்டிங் அந்த வேல்யூவால் டிவைட் பண்ணணும். செகண்ட்ஸ்லேருந்து மினிட்ஸ்க்குனா டிவைடட் பை 60, செகண்ட்ஸ்லேருந்து ஹவர்ஸ்க்குனா டிவைடட் பை 3600, செகண்ட்ஸ்ல இருந்து டேக்குனா டிவைடட் பை 3600 இன்டூ 24. அதுக்கப்புறம் மந்த்னா டிவைடட் பை 3600 இன்டூ இதை ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். அப்போ தான் இது ரெண்டு தாலையும் நம்ம டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். 3600 இன்டூ 24 இன்டூ 30 ஆர் 31 டேஸ். அது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம மந்த் கன்வெர்ட் பண்ணியாச்சு. மந்த்லேருந்து அடுத்தது இயருக்குனா வந்து 12. ஓகேவா? ஸோ மந்த்லேருந்து இயருக்கு கன்வெர்ட் பண்ணணும். யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 12. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து 10 பவர் 8 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி 10 பவர் 7 பார்க்கலாம். அதுக்குள்ள ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். டைம் ஸ்பெண்ட் ஸ்லீப்பிங் இன் a இயர். ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ நாள் தூங்குவோம் அப்படின்னு பாருங்கள். 4 months நம்ம தூங்குறோமா. நெக்ஸ்ட் டைம் டேக்கன் பை மங்கல்யான் மிஷன் டு ரீச் மாஸ். அது வந்து 298 டேஸு. இந்த 10 பவர் 7ன்றது அப்ராக்சிமேட்லி எத்தனை 115.7 டேஸ் இல்லையா? ஸோ 298 டேஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 10 பவர் 7ன்றது 115.7 டேஸ்னா 1 டேக்கு எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 298 டேஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணாங்கன்னா இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 2.65 இன்டூ 10 பவர் 7 செகண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் டேக்கன் பை மாஸ் ஃபார் 1 full revolution அரவுண்ட் த சன் வந்து 687 எர்த் டேஸ். 687 எர்த் டேஸ் இல்லைனா 1.88 எர்த் இயர்ஸ். அப்ராக்சிமேட்லி 6 இன்டூ 10 பவர் 7 செகண்ட்ஸ். டேஸ்லையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேஸ்லையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ்லையும் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 பவர் 8க்கு வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 3.17 இயர்ஸ். இப்போ மந்த்லேருந்து பாருங்கள் 10 பவர் 8ன்றது இயர்ஸ்க்கு வந்தாச்சு. 10 பவர் 6 வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், 10 பவர் 6ன்றது ஒரு எவ்வளோ வேல்யூ வந்தது, இட் இஸ் லெஸ் தேன் ஒரு 15 டேஸ் வந்தது இல்லையா, 11 பாயிண்ட் சம்திங் டேஸ்னு வந்தது. அதுலேருந்து இப்போ பாருங்கள் 10 பவர் 9 வந்து 8 வந்து இயர்ஸ்க்கு வந்துருச்சு. 10 பவர் 8 செகண்ட்ஸ்ன்றது 3.17 இயர்ஸ். த டிப்பிக்கல் லைஃப் ஸ்பேன் ஆஃப் மோஸ்ட் டாக்ஸ் இஸ் 3 to 15 இயர்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் 10 பவர் 9க்கு ஒரு எக்ஸாம்பிள். 10 பவர் 9 பாருங்க, இட்ஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 31.7 இயர்ஸ். த ஆர்பிட்டல் பீரியட் ஆஃப் ஹாலிஸ் காமெட் இஸ் 75 to 79 இயர்ஸ். த நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இஸ் இன் த இயர் 2061. approximately 2.4 into 10 power 9 seconds. Next வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். duration of one full revolution of Neptune around the sun is 60,190 earth days, approximately 165 earth years, or 89,666 Neptunian days or 1 Neptunian years. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்காங்க இதெல்லாம் என்ன அப்படின்றது. ஓகேவா? பேசிக் கான்செப்ட் இதுதான். எப்படி வந்து ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும், அதை எப்படி நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் எழுதுறோம் அப்படின்றது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேப்பிடாக, நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 10 பவர் 6ன்றது தட் இஸ் லெஸ் தேன் 12 டேஸ். இதே வந்து 10 பவர் 9ன்றது, இது 10 பவர் 6 இஸ் லெஸ் தேன் 12 டேஸ். இதே 10 பவர் 9ன்றது உங்களுக்கு எவ்வளோ வந்துருச்சு, 31 இயர்ஸ் கிட்ட வந்துருச்சு. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள் அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. நெக்ஸ்ட் 10 பவர் 10. ஓகே, த சோலா டைனஸ்டி ரூல் ஃபார் மோர் தேன் 900 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 900 இயர்ஸ்ன்றது 10 பவர் 10ன்றது எவ்வளோ தான், 317 இயர்ஸ். இது எப்படி எழுதலாம், 3.17 இன்டூ 10 பவர் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 10 பவர் 10ன்றது 317 இயர்ஸ். இப்போ சோலா டைனஸ்டி வந்து 900 இயர்ஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்களாம்.
ஓகே, இப்போ 317 இயர்ஸ்ன்றது 10 பவர் 10. அப்போ 1 இயர்ன்றது எவ்வளோ வரும்? 10 பவர் 10 டிவைடட் பை 317 வருமா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 900 இயர்ஸ் வேணும். 900 இயர்ஸ்ன்றது 10 பவர் 10 by 317ன்றதை நம்ம அப்ராக்சிமேட்லி 300ன்னு வச்சுக்கலாம். இன்டூ 900. 300 900 கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு 3ன்னு வந்துடுது. கரெக்டா? ஸோ அதுதான் இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி எவ்வளோ போட்டிருக்காங்க? 3 இன்டூ 10 பவர் 10 செகண்ட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, பிட்வீன் த 3rd century BCE and the 12th century. நெக்ஸ்ட் 10 பவர் 11 செகண்ட்ஸ். 10 பவர் 11 செகண்ட்ஸ்ன்றது இது இங்கே பாருங்க, இயர்ஸ் வந்து இப்போ தௌசண்ட்ஸில் போயிட்டு இருக்கு. 3170 இயர்ஸ். ஏஜ் ஆஃப் ஓல்டஸ்ட் நோன் லிவிங் ட்ரீ அபவுட் 5000 இயர்ஸ்ன்றதோட ஈக்குவலண்ட். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான் கேல்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கேல்குலேட் ஃபார் 1, தென் கேல்குலேட் ஃபார் மெனி. நெக்ஸ்ட் 10 பவர் 12 செகண்ட்ஸ்ன்றது அப்ராக்சிமேட்லி 31,700 இயர்ஸ். Early Homo sapiens first appeared 2 to 3 lakh years ago. Approximately 7 into 10 power 12 இருந்து 9 into 10 power 12 seconds இருக்கு. The entire population around that time could fit in a large cricket stadium. Okay, next 10 power 13 seconds approximate value is 3.17 lakh years. The steppe mammoth is estimated to have appeared around 8 to 18 lakh years ago. These are examples. Next 10 power 14 approximately 3.17 million years. A fossil of Kelenken guillermoi, இது வந்து நான் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. A type of terror bird is dated to 15 million years ago அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3.17 million years. மில்லியன் இயர்ஸ்ன்றது 10 பவர் 4 செகண்ட்ஸ் 10 பவர் 14 செகண்ட்ஸா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 1 மில்லியன் இயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 1 மில்லியன் இயர் வில் பி 10 பவர் 14 by 3.17. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேணும்? 15 மில்லியன் இயர்ஸ் வேணும். 15 மில்லியன் இயர்ஸ்னா எவ்வளோ வரும்? 10 பவர் 14 by 3.17ன்றதை நான் அப்ராக்சிமேட்லி 3ன்னு எடுத்துக்கிறேன். இன்டூ 15. அப்போ 15ஐயும் 3ஐயும் கேன்சல் பண்ணால் 5ன்னு வரும். ஸோ இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 5 into 10 power 14 seconds வரும். புரிஞ்சுதா எப்படி இந்த calculation போடணும்னு? 10 power 14ன்றது approximately 3.17 million years. So 3.17 million yearsன்றது 10 power 14. அதுல இருந்து 1 million yearக்கு என்னன்னு calculate பண்ணுங்க. அதுல இருந்து 15 million yearக்கு என்னன்னு calculate பண்ணுங்க. That will give you the seconds. So 5 into 10 power 14 seconds. புரிஞ்சுதா இது? இப்போ next 10 power 15 பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஹிமாலயாஸ் 10 பவர் 15 செகண்ட்ஸோட ஈக்குவலன்ட் பார்த்தீங்கன்னா 3.17 crore இயர்ஸ். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? 1 செகண்டில் ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ பாருங்கள், crore இயர்ஸ்க்கு வந்தாச்சு. ஏஜ் ஆஃப் ஹிமாலயாஸ் 5.5 crore இயர்ஸ் இல்லைனா 55 மில்லியன் இயர்ஸ். இது க்ரோருக்கும் மில்லியனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். அப்ராக்சிமேட்லி 1.7 into 10 power 15 seconds. They continue to grow a few millimeter every year. Next, dinosaur went extinct 6.6 crore years ago, 66 million years ago, which is approximately 2 into 10 power 15 seconds. இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பேசிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், it takes about 23 crore years for the sun to make one complete trip around the Milky Way, approximately 7 into 10 power 15 seconds. இதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். டைனோசர்ஸ் ஃபர்ஸ்ட் appeared more than 20 crores or 200 million years ago, approximately 6 into 10 power 15 seconds. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 42ல 10 power 16 செகண்ட்ஸ் இருக்கு. அதோடைய அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 31.7 crore years. கரெக்டா? இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் ஈவெண்ட் வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? பிளான்ட் ஆன் லேண்ட் ஸ்டார்டட் 47 crore ஆர் 470 million years ago. அப்ராக்சிமேட்லி எத்தனை செகண்ட்ஸ்ன்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 மார்க்கரில் வரலாம் இல்லையா? ஸோ இதை மாதிரி வந்து உங்களுக்கு fill in the blanks மாதிரி கேட்குறது. கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 31.7 crore years அப்படின்றது எவ்வளோனா 10 power 16 seconds. கரெக்டா? இப்போ 1 crore year எவ்வளோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃபார் 1. 10 power 16 divided by 31.7. கிளியர்? இப்போ எத்தனை இயருக்கு கேட்டிருக்காங்க? 47 crore இயருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 47 crore இயருக்கு என்ன, எத்தனை செகண்ட்ஸ்ன்னு நம்ம பார்க்கணும். 10 power 16 divided by 31.7 into 47. ஓகேவா?
ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்ட் கேல்குலேஷன் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி கேல்குலேட் பண்ணால் போதும். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம 13 எடுத்துக்கலாம். 10 பவர் 16 டிவைடட் பை 30 இன்டூ 47ன்றத 47 வந்து நம்ம இப்போ 15 எடுத்துக்கலாம். ஆனால் 16 எடுத்துக்கிட்டோம்னா இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி 2ன்னு போட்டுடலாம். ஆனால் 16ன்றது ரொம்ப அதிகம் இல்லையா? அதனால நம்ம வந்து 60 போட முடியாது. சே வந்து ஒரு 15 போட்டுக்கலாம். 15 போட்டால் அதுக்கும் வந்து நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ போட்டால் போதும். ஓகேவா? ஸோ 0 கெட்ஸ் கேன்சல்ட். 5/3 வந்து அப்ராக்சிமேட்லி எவ்வளோ போட்டுக்கலாம்? 1.5ன்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ 1.5 இன்டூ 10 பவர் 16ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்டூ 10 பவர் 16 செகண்ட்ஸ். நம்ம இயரை தான் வந்து செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். க்ரோர் இயரை செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் விச் இஸ் 1.5 இன்டூ 10 பவர் 16 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். இப்போ நெக்ஸ்ட் 10 பவர் 17க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். 10 பவர் 17ன்றது இப்போ பாருங்க, க்ரோர்ன்றது வந்து மில்லியன் இயர்ஸ்ல இருந்து தான் இப்போ பில்லியன் இயர்ஸ்க்கு மாறிடுச்சு. The oldest fossil evidence suggests that bacteria first appeared about 3.7 billion years ago. அதுக்கப்புறம் Earth is 4.5 billion years old. Milky Way galaxy was formed 13.6 billion years ago and the universe was formed 13.8 billion years ago. இது எல்லாமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். மோர் ஆஃப் ஜிகே நீங்கள் வந்து கூகுளில் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துக்கங்க. எப்படி இந்த கன்வர்ஷன் நடக்கணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பவர் 9 இருக்கு இல்லையா? 10 பவர் 9ன்றது எவ்வளோ இருந்தது பாருங்க. 10 பவர் 9 வந்து 75 to 79 இயர்ஸ் வருது இல்லையா? 10 பவர் 9 இஸ் அப்ராக்சிமேட்லி ஓகே 10 பவர் 9 இஸ் அப்ராக்சிமேட்லி 31.7 இயர்ஸ். இப்போ வந்து 2.4 இன்டூ 10 பவர் 9 இருக்கு இல்லையா? அது வந்து 75 இயர்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ 2.4 இன்டூ 10 பவர் 9ன்றது வந்து 75லேருந்து ஒரு 79 இயர்ஸை வந்து இந்த செகண்ட்ஸ் 2.4 இன்டூ 10 பவர் 9 செகண்ட்ஸ்ன்றது 75 to 79 இயர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆனால் இதுவே வந்து 10 பவர் 18ன்றது பாருங்க, 10 பவர் 18ன்றது யூனிவர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆச்சான்றதே நம்மளுக்கு அப்போ தெரியாது 10 பவர் 18ல. ஓகே, மாடர்ன் ஃபிசிக்ஸ் படி 10 பவர் 18ல யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னே தெரியாது. இப்போ 9க்கும் 18க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க. இது வந்து ஹியூமன் லைஃப் ஸ்பேன். 10 பவர் 18ன்றது யூனிவர்ஸோட லைஃப் ஸ்பேன்னு சொல்ல முடியாது. யூனிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆச்சா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே இருக்கு. கன்வர்ஷன் எப்படி மாறுது பாருங்க. ஒரு பவர் இன்க்ரீஸ் பண்ணும் போது இந்த ரெண்டு பவர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 தான். ஓகே, அதில் வந்து 10 பவர் 9ன்றது ஒரு மனுஷனோட லைஃப் ஸ்பேனு. 10 பவர் 18ன்றது ஒரு யூனிவர்ஸை பற்றியே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் பாருங்க. ஸோ இந்த பவர்ஸ் வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணுது ஒவ்வொரு விஷயத்துலையும் அப்படின்றத பாருங்க. நெக்ஸ்ட் ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. Calculate and write the answer using scientific notation. ரெண்டு கொஸ்டின்ஸ். இது வந்து this is in page number 42. If one star is counted every second, how long would it take to count all the stars in the universe? Answer in terms of the number of seconds using scientific notation. இது எல்லாமே எனக்கு வேல்யூ தெரியல, நான் எப்படி எக்ஸாம்ல கால்குலேட் பண்றது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க வந்து பைஹார்ட் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ தேவையான டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வந்து நீங்க சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதுறீங்களா, எப்படி வந்து கன்வர்ஷன் பண்றீங்க இயர்ல இருந்து செகண்டுக்கு, இல்ல செகண்ட்ல இருந்து இயருக்கு, இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் எப்படி கரெக்டா பண்றீங்களா அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. இட்ஸ் நாட் ஜிகே ரிலேட்டட். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, ஒரு செகண்டும் ஒரு ஸ்டாரை கவுண்ட் பண்ணா ஹவு லாங் வில் இட் டேக் டு கவுண்ட் ஆல் த ஸ்டார்ஸ் இன் த யூனிவர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் என்னன்றது தெரியும். இது வந்து நம்ம ஒரு எஸ்டிமேஷன் மாதிரி தான் போட போறோம். ஓகே, எஸ்டிமேட்டட் கொஸ்டின் நம்பர் 1 இது. எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் 1 into 2 power 1 into 10 power 24 ஸ்டார்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுவோம்? 1 ஸ்டார் வந்து இன் 1 செகண்ட். ஒவ்வொரு செகண்டுக்கும் நம்ம ஒரு ஸ்டார் நம்ம வந்து கவுண்ட் பண்றோம்னா அப்ப டைம் டேக்கன் அதே தானே வரும். ஸோ டைம் டேக்கன் வில் பி 1 into 10 power 24 செகண்ட்ஸ். ஓகேவா? எவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ ஒரு ஸ்டாருக்கு ஒரு செகண்ட் ஆகுதுன்னா 1 into 10 power 24 ஸ்டார்ஸ்க்கு 1 into 10 power 24 செகண்ட்ஸ் தான் ஆகும்.
சிம்பிள். இது சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கொஸ்டின். இஃப் ஒன் குட் ட்ரிங்க் a glass of water உடைய கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க which is 200 ml every 10 seconds. ஒவ்வொரு 10 செகண்டுக்கும் நம்ம 200 ml of water குடிக்கிறோம்னா how long would it take to finish the entire volume of water on earth? earthல இருக்கிற எல்லா வாட்டரையும் குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு அன்இமேஜினபிள் திங் தான். ஓகே, நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1 செகண்டுக்கு வந்து எவ்வளவு ஆகும்னு பார்க்கலாம். அப்புறமா வந்து 10 செகண்ட்ஸ்க்கு எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த். வாட்டர் ஆன் எர்த் 1.386 into 10 power 9 கிலோமீட்டர் கியூப். இந்த டீடைல்ஸ்லாம் நான் வந்து கூகுள்ல இருந்து தான் எடுத்தேன். 1.386 into 10 power 9 கிலோமீட்டர் கியூப். இது வந்து கிலோமீட்டர் கியூப்ல இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து எம்எல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ நம்ம வந்து கிலோமீட்டர் கியூபை வந்து எம்எல்ல மாத்தணும். கிலோமீட்டர் கியூப்ன்றது ஒரு மேசிவான யூனிட். ஓகேவா? இப்ப சுனாமிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மேசிவான ஒரு யூனிட் தான் கிலோமீட்டர் கியூப்ன்றது. ஆனா எம்எல்ன்றது கிலோமீட்டர் கியூபோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 மைன்யூட்டான ஒரு திங்க. சோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ 1 கிலோமீட்டர் கியூப் அப்படின்றது இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 15 ml. இமேஜின் பண்ண முடியுதா பாருங்க, ஒரு கிலோமீட்டர் கியூப்ன்றது வந்து 10 பவர் 15 ml. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வால்யூம் கிலோமீட்டர் கியூப்ல இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எம்எல்க்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, கன்வெர்ட்டிங் total volume equal to 1.386 into 10 power 9 ஓட இந்த 10 power 15 மல்டிப்ளை பண்ணணும் ml. அதாவது ஹையர் யூனிட்ல இருந்து லோயர் யூனிட்னா we have to multiply 10 power 15ஆல நம்ம வந்து என்ன பண்றோம், இப்ப மல்டிப்ளை பண்றோம். இப்ப 10 power 9ஐயும் 10 power 15ஐயும் using laws of exponents வந்து நம்ம simplify பண்ணிக்கலாம், which gives me 1.386 into 10 power 9 plus 15 எவ்வளோ 24. ஓகேவா? 9 plus 15 is 24 ml. 1.386 into 10 power 24 ml என்றது தான் total volume of water on earth. ஓகே, இப்போ capacity of 1 glass of water என்ன? capacity of 1 glass of water அவங்க கொடுத்திருக்காங்க 200 ml னு கொடுத்திருக்காங்க. இப்போ total number of glasses first கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? total number of glasses. total number of glasses க்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த total volumeல இருந்து total volume of waterல இருந்து volume of 1 glass of water நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு number of glasses கிடைச்சிடும். எத்தனை glasses-ன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, so it will be 1.386 into 10 power 24 by 200 ml. ஓகேயா? டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர்ல இருந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரோட வால்யூமை நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா இது எல்லாமே வந்து அப்ராக்சிமேஷன் தான், which is 6.93 into 10 power 21. எப்படி 10 power 21 வருது, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். 1.386 into 10 power 24. இந்த 200ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், 2 into 10 power 2ன்னு எழுதலாம். கரெக்ட்? 2 into 10 power 2ன்னு எழுதலாம். ஸோ 10 power 24ல இருந்து 10 power 2 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னா for division we have to subtract the powers. அப்ப என்ன வரும், 1.386 into 10 power 22 by 2ன்னு வரும். 1.386 into 10 power 22ன்னு வரும். இப்போ 1.386 வந்து நான் 2ஆல டிவைட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்த மட்டும் நான் டிவைட் பண்றேன். 1.386 divided by 2 நான் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், 0.693 வரும் into 10 power 22ன்னு வரும். இதை நான் வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுத போறேன். சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும்னா என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் ஷுட் பி பிட்வீன் 1 and 10. ஸோ இதை வந்து இந்த டெசிமல் பாயிண்ட்டை நான் இங்கே இருந்து இங்கே வந்து மூவ் பண்ணணும். இங்கே இருந்து இங்கே மூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நான் இன்டூ 10 பண்ணணும். இன்டூ 10 பண்ணா அப்ப டிவைடட் பை 10 பண்ணணுமா? கரெக்ட்? மல்டிப்ளை பை 10 பண்ணனா ஆப்வியஸ்லி ஐ ஹாவ் டு டிவைட் இட் பை 10. டிவைட் அண்ட் மல்டிப்ளை பை 10. ஸோ 0.693 இன்டூ 10 பை 10ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஏன்னா நான் இந்த டெசிமல் பாயிண்ட்டை மூவ் பண்றதுக்காக. இப்போ இன்டூ 10 power 22 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நான் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆயிடுது, 6.93
93 by 10 into 10 power 22 வருது. ஓகேவா? இப்போ divided by 10 என்ன அர்த்தம்? 10 power 1 அர்த்தம். இப்போ பவர்ஸ் வந்து சேமா இருக்கு. ஐ மீன் பேஸ் வந்து சேமா இருக்கு. பவர்ஸ் வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 22ல இருந்து 1 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 21 வரும். ஸோ 6.93 into 10 power 21 வருது. ஓகே, அதை தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். 6.93 into 10 power 21. எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ? 6.93 into 10 power 21 வருது. ஸோ ஃபார் எவ்ரி 10 செகண்ட்ஸ், ஒரு கிளாஸுக்கு வந்து 10 செகண்ட்ஸ் ஆகுதுன்றாங்க. ஸோ அந்த 10 செகண்ட்ஸையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ டோட்டல் டைம் யூஸ்டு, ஓகே, 6.93 into 10 power 21 into 10. ஏன் இன்டூ 10? ஒரு கிளாஸ் குடிக்கிறதுக்கு எனக்கு 10 செகண்ட்ஸ் ஆகுது. அப்ப இத்தனை கிளாஸ் குடிக்கிறதுக்கு எனக்கு எத்தனை செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்றதுக்கு நான் வந்து இன்டூ 10 பண்ணுவேன். ஓகேவா? ஒரு கிளாஸுக்கு 10 செகண்ட்ஸ், 6.93 into 21 கிளாஸஸ்க்கு இன்டூ 10 பண்ணிடணும். விச் கிவ்ஸ் மீ 10 என்ன அர்த்தம்? 10 power 1 அர்த்தமா? அப்ப 6.93 into 10 power 21 plus 1 is 22. ஸோ எனக்கு இவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும். ஒரு கிளாஸுக்கு 10 செகண்ட்ஸ்னா இந்த கிளாஸஸ்க்கு 6.93 into 10 power 21 கிளாஸஸ்க்கு into 10, which gives me 6.93 into 10 power 22 செகண்ட்ஸ். புரிஞ்சுதா? இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். அவங்க மேபி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த டோட்டல் வால்யூம் ஆன் எர்த், டோட்டல் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஆன் எர்த் எவ்வளோன்றதை அவங்க கொடுத்துட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் வந்து a pinch of history. இது வரைக்கும் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம். அதாவது இமேஜினே பண்ண முடியாத சில நம்பர்ஸ் ரிலேட்டடெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஹிஸ்டரியில வந்து இது எப்படி வந்து பிளே பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். In the Lalita Vistara, a Buddhist treatise. Lalita Vistaraன்றது வந்து புத்திஸ்ட், இட்ஸ் சான்ஸ்கிரிட் புத்திஸ்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஒரு புக்கு மாதிரி. From the 1st century BC, we see number names for odd powers of 10 up to 10 power 53. The following occurs as a part of the dialogue between the mathematician Arjuna and Prince Gautama, the Bodhisattva. Bodhisattva யாருன்னா, புத்தானா என்னன்னா, அவங்க வந்து என்லைட்டன்மெண்ட் அடையிறது இல்லையா? அவங்க பர்சனல் என்லைட்மெண்ட் அடையிறது. இதே போதிசத்வானா அவங்க என்லைட்டன் ஆகிறது இல்லாம அவங்கள சுத்தி இருக்க பீப்புளையும் வந்து என்லைட்டன் பண்ணுவாங்க. We call them as bodhisattva. 100 kotis are called ayuta, that is 10 power 9. 100 கோட்டினா crore அர்த்தம். So 100 crores வந்து ayuta அப்படின்றாங்க, 10 power 9. 100 ayutas வந்து niyuta, that is 10 power 11. ஏன் 10 power 11 into 100 அப்படின்றனால 10 power 2 வந்து ஆட் ஆகுது. ஐ மீன் 10 power 2 மல்டிப்ளை ஆகும்போது பவர்ஸ் வந்து ஆட் ஆகுது, அதனால 10 power 11. 100 niyutas kankara, that is 10 power 13. அதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா 100 sarvabalas Visamnya Gati, 10 power 47. 100 Visamnya Gatis are a Sarvajna, 10 power 49. 100 Sarvajnas a Vibhutan Gama. இதெல்லாம் pronunciation நான் கரெக்டா சொல்றேனான்னு தெரியல. And 100 Vibhutangamas is a Talakshana. Talakshanaன்றது 10 power 53 அப்படின்றாங்க. மகா Viracharya gives a list of 24 terms, that is up to 10 power 23 in his treatise Ganita Sara Sangraha. An anonymous Jaina treatise Amala Siddhi gives a list of the numbers up to 10 power 96 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. Dasha Ananta. A Pali grammar treatise of Kachayana lists number names up to 10 power 140 named Asankyeya. Okay. ஸோ இது வந்து அந்த சான்ஸ்கிரிட் புக்ல இருக்கிற சில டேர்ம்ஸ். இப்போ நம்ம இதோட நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மாடர்ன் நேம்ஸும் அதே மாதிரி தான். 100,000 இஸ் அ லேக். ஓகேயா? இப்போ 100,000 எப்படி எழுதுவோங்க? 100 எழுதுவோம், 1000க்கு 3 0 போடுவோம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அ லேக். ஓகே, 100 into 1000 gives you 10 power 5. அதே மாதிரி 100 lakh is a crore. 100 into lakh வந்து gives you crore. Next, 100 crore is an Arab. அதே மாதிரி 100 Arab is Karab. இதெல்லாம் வந்து 1 மார்க்கர்ல கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, படிச்சு வச்சுக்கோங்க.
Continuing this, 100 கராப் is a நீல். இது வந்து நம்ம ஆல்ரெடி போன வீடியோலே பார்த்தோம். கராபுக்கு அப்புறம் நீல், நீலுக்கு அப்புறம் பத்மா, பத்மாக்கு அப்புறம் ஷங்கு அப்படின்ற மாதிரி. 100 ஷங்க் இஸ் மகா ஷங்க். திஸ் இஸ் நியூ. இது வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணல. 100 ஷங்க் இஸ் மகா ஷங்க் which is 10 power 19 அப்படின்னு. இப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டம் பார்க்கலாம். 1000 is a million. Correct. 1000 into 1000 will give you 10 power 6. அப்புறம் 1000 million is billion. அது கூட இன்னொரு 10 power 3 வந்து இன்க்ளூட் ஆனிச்சுன்னா என்ன ஆகும்? நம்மளுக்கு 10 power 9 கிடைக்கும். which gives you 10 power 9ன்றது is nothing but a billion. 1000 billion is a billion. 1000 billion is a trillion. அதே மாதிரி 1000 trillion is a quadrillion. அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கும் இல்லையா? 1000 trillion is a quadrillion. This pattern continues. Observe the name million, billion, trillion, quadrillion, quintillion. Next quadrillion வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அடுத்தது quintillion. Quintillion is 10 power 18, sextillion is 10 power 21, septillion is 10 power 24, octillion is 10 power 27, nonillion is 10 power 30, and decillion is 10 power 33. Okay, what does the first part of each name denote? Okay, first வந்து மில்லியன் அப்படின்ற மாதிரி வந்து that starts with 10 power 6ன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணா ஒவ்வொரு இதுலயும் 3 வந்து உங்களுக்கு ஆட் ஆயிட்டே போகுது பவர்ல இல்லையா? சோ நெக்ஸ்ட் இஸ் பை, நெக்ஸ்ட் ட்ரை, குவாட், குவிண்ட், செக்ஸ்டிலியன், நெக்ஸ்ட் வந்து செப்டிலியன், நெக்ஸ்ட் ஆக்ட், நெக்ஸ்ட் நோனிலியன், டெசிலியன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த பாலிகன்ஸ்க்கு படிக்கும் போது இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ட்ரையாங்கிள், ஓகே, அதே மாதிரி குவாட்ரிலேட்ரல், ஓகே, 5 இதுக்கு வந்து பென்டான்ற யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 6க்கு வந்து ஹெக்ஸா யூஸ் பண்ணுவோம். 7க்கு வந்து செப்டா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல செக்ஸ்டிலியன்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். 7க்கு வந்து செப்டா, இது வந்து 6க்கு பதில் செக்ஸ்டிலியன் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிலியன் 27, நோனிலியன் 30. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பைனா 2ன்னு அர்த்தமா? ஓகே, பில்லியன் எடுத்துக்கங்க. பைனா உங்களுக்கு 2ன்னு அர்த்தம். அந்த 2ஓட +1 தான் வந்து பவரா வருது ஒன்னொன்னுலயும். பாருங்களேன், இப்ப வந்து 10 power 6ல ஆரம்பிக்குதுன்னா 3 வந்து நம்ம +1, 3 வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. ஓகே, 10 power 9. ட்ரில்லியன் பாத்தீங்கன்னா 3 into 3 வந்து பில்லியன். ட்ரில்லியன் எடுத்தாங்கன்னா 3 into 4. ஏன்னா ட்ரைனா வந்து 3ன்னு அர்த்தம், அது கூட ஒரு 1 ஆட் பண்ணா 4. ஓகே, அதே மாதிரி குவாட்னா 4ன்னு அர்த்தம், அது கூட வந்து இன்னும் 1 ஆட் பண்ணீங்கன்னா 5. ஸோ 3 into 5 will give you quadrillion. இப்ப குவிண்டிலியன், குவிண்டிலியன்னா வந்து 3 into 6 அந்த மாதிரி. ஓகே, 3 into 6. இப்ப செக்ஸ்டிலியன்னா வந்து 6, 6 plus 1 is 7, 3 into 7 is sextillion. அதே மாதிரி செப்டிலியன், செப்டானா 7 அர்த்தம், 7 plus 1 is 8. அப்ப 3 into 8 will give you 24. அந்த மாதிரியே இப்ப எக்ஸாம்பிளுக்கு நோனலியன் பாருங்க. நோனானா வந்து 9, 9 plus 1 is 10. So 3 into 10 will give you 10 power 3 நோனலியன். அதே மாதிரி டெசி, டெசினா என்ன? மொத்தம் 10 இது இருக்கும், 10 பார்ட்ஸ் இருக்கும்னு அர்த்தம். கரெக்டா? So 10 partsனா 10 plus 1 வந்து 11. அப்ப 3 into 11, அதாவது +1 மாதிரி பவருக்கு வந்து ஒன்னொன்னுத்துக்கும் அது வந்து போயிட்டே இருக்குது. எல்லாமே வந்து in terms of 3, multiples of 3, 3 into அந்த நேமுக்கு ஏத்த மாதிரி +1. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். 10 power 100ன்றத கூகுள் அப்படின்வாங்க. இந்த கூகுள் ஃபார்மட்ஸ் இல்லையா, நம்ம இந்த சர்ச் இன்ஜின் கூகுள் இருக்குல்ல, அந்த கூகுளுக்கு வந்து இந்த கூகால்ல வச்சுதான் அவங்க நேம் வைக்கலான்னு இருந்தாங்களாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால அந்த கூகால்ன்றது கூகுள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட் ஒன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ 10 power 100ன்றது கூகால். அதே மாதிரி 10 power கூகால்ன்றது வந்து கூகால் பிளெக்ஸ். ஓகே, 10 power 100 is கூகால், 10 power கூகால் is கூகால் பிளெக்ஸ். ஓகே, சோ இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதுவும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், கூகாலுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். The estimated number of atoms in the universe is 10 power 78ல இருந்து 10 power 82 வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கரன்சி, ஹையஸ்ட் டினாமினேஷன் இருக்கிறது வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2000 ரூபி நோட் தான் இருக்கு இல்லையா, ஹையஸ்ட் டினாமினேஷன் அப்படின்றது. ஆனா இந்த ஃபுல் வேர்ல்டுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கரன்சி நோட்டுக்கு வந்து ஹையஸ்ட் டினாமினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா, the highest numerical value bank note ever printed was a special note valued 1
sextillion pengo, which is 10 power 21 or 1 milliard bill pengo. அதாவது இந்த ஹங்கேரியன் லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். 1946ல பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 மில்லியர்டு. 1 மில்லியர்டுன்றது எவ்வளோனா 10 பவர் 21 பெங்கோன்றது மேபி அவங்களோட கரன்சியா இருக்கும் இன் 1946. ஆனா இதை வந்து அவங்க இஷ்யூ பண்ணவே இல்லை. அதே மாதிரி 2009ல வந்து ஜிம்பாப்வேல 100 ட்ரில்லியன் பாருங்க, 100 ட்ரில்லியன் டாலர்ஸ்னு இருக்க பத்திங்க. 100 ட்ரில்லியன் வந்து ஜிம்பாப்வே டாலர் நோட் வந்து அவங்க இது பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் 14 ஜிம்பாப்வேன் டாலர் நோட்ஸ். இப்போ அந்த டைம்ல வந்து அதோட ஈக்குவலண்ட் என்னன்னா US டாலர்ஸ்க்கு $30 அது ஈக்குவலண்ட் போல இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ள கரன்சி இந்த வேர்ல்டுல யூஸ் பண்ணது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 2000 ருபி நோட் தான் வந்து ஹையஸ்ட் டினாமினேஷன் உள்ளது. ஓகேவா? ஸோ பவர் பிளேல இருக்கிற அந்த மெயின் டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஃபைனல் ஃபிகர் இட் அவுட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.